பிரைஸ் த லார்ட். அனுதினம் கர்த்தரோடு. இன்றைய தலைப்பு, நியாய தீர்ப்புக்கு முன் கிருபை. யோவான் 8:11. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட இந்த பெண் நியாய தீர்ப்புக்கு உரியவளாக இருந்தாள். ஆனால் அவள் சத்தியமும் கிருபையும் நிறைந்த இரட்சகரை சந்தித்தாள். இயேசு கிறிஸ்து அவளை ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக திருப்புவதற்கு முன் அவர் அவளுக்கு முதலில் கிருபையை அளித்தார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை என்ற அவருடைய வார்த்தைகள் தேவனுடைய இருதயத்தை காட்டுகிறது. பின்பு போய் இனி பாவம் செய்யாதிரு என்று அவர் கூறியதின் மூலம் உண்மையான கிருபை எப்போதும் மனம் திரும்புதலுக்கு நடத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கிருபை என்பது பாவத்தை தொடர்ந்து செய்வதற்கான உரிமம் அல்ல, அது பாவத்தை விட்டு விலகுவதற்கான வல்லமையாகும். சிலுவையில் எல்லா நீதியும் நிறைவேற்றப்பட்டது. அதே வேளையில் கிருபையும் இலவசமாக வழங்கப்பட்டது. நாம் ஒருபோதும் சொந்த முயற்சியால் பெற முடியாத மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு நமக்குரிய தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மேல் ஏற்றுக்கொண்டார். அவருடைய கிருபையை உண்மையாகவே அனுபவிப்பவர்கள் தங்கள் பழைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க விரும்ப மாட்டார்கள். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் பரிசுத்தத்தில் நடப்பார்கள். தேவனுடைய கிருபை நம்முடைய இலக்கை மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தையே மாற்றுகிறது. ஆமேன். அல்லேலூயா.